இங்கே ஒரு சயின்டிஸ்ட் புதுசாக ஒரு மருந்தை கண்டுபிடிக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா வேற யாரு மேலேயும் டெஸ்ட் பண்ணாமல் அவர் உடம்புல அவர் டெஸ்ட் பண்ணிக்கிறாரு. அது இவரோட உடம்புல இன்ஜெக்ஷன் பண்ண 10 நிமிஷத்துல இவரோட உடம்பு பயங்கரமாக ரியாக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இவரோட ஸ்கின் எல்லாம் கரைய ஆரம்பிக்குது. இவரோட உடம்புல இருந்த எல்லா தசைகளுமே மறைஞ்சு இவரோட எலும்பு மறைஞ்சு போயிருது. கடைசியில் இவர் ஒரு இன்விசிபிள் மேனா மாறிடுறாரு. யாரு கண்ணுக்குமே தெரிய மாட்டாரு. இவரோட லேப்ல ஒர்க் பண்ற மற்ற சயின்டிஸ்ட்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இவருக்கு உருவம் கொடுக்கறதுக்காக புதுசா ஒரு ஸ்கின் கெமிக்கலை கண்டுபிடிக்கிறாங்க. அதை இவரோட ஃபேஸ்ல ஊத்தும் போது இவருக்கு கொஞ்சம் உருவம் வந்துருது. அதுக்கப்புறம் இவருக்கு அந்த கண்ணாடியில எடுத்து காமிக்கிறாங்க. இதுவும் நல்லா தான் இருக்குன்னு சொல்லிடுறாரு. ஆனா இந்த உருவத்தால என்ன பிரச்சனை வரும்னு தெரியாதனால இவர் அந்த லேபுக்குள்ளே அடைச்சி வச்சிருப்பாங்க. ஆனா இவருக்கு அந்த லேப்ல இருக்கிறதுக்கு பிடிக்காது. அதனால இவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த லேப்ல இருந்து வெளி உலகத்துக்கு போகலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இவர் ஒரு ட்ரெஸ் மாத்திட்டு வெளியே வராரு. அந்த லேப்ல ஒர்க் பண்ற சயின்டிஸ்ட் எல்லாம் இங்கிருந்து நீங்க போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா அவர் கேட்க மாட்டாரு. ஏன்னா இந்த லேப் இவரோடது. அதனால என்னோட லேப்ல இருந்து நான் எங்க வேணாம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு.